அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே தரமைந்து மாணவர்களுக்கு வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தால் நடத்தப்பட்ட 3வது பயிற்சி பரீட்சையினுடைய வினாப்பத்திரம் ஒன்றின் முதல் 10 வினாக்களுக்குமான விடைகளை விளக்கங்களுடன் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். பின்வரும் உரு பற்றிய சரியான கூற்று யாது? தரப்பட்ட உருவை அவதானித்து 3 கூற்றுக்களையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். முதலாவது கூற்று, பிள்ளைகளும் ஆசிரியர்களும் மகிழ்ச்சியுடன் காணப்படுகின்றார்கள். இரண்டாவது கூற்று, 4 பெண் பிள்ளைகளும் ஆசிரியரும் சொல்லாக்க விளையாட்டில் ஈடுபடுகிறார்கள். மூன்றாவது கூற்று, பிள்ளைகளும் ஆசிரியரும் பந்துகளை கையாண்டு வாசிப்பு செயற்பாட்டில் ஈடுபடுகின்றார்கள். இதிலே தரப்பட்ட உருவோடு மிகவும் பொருத்தமாக உருவுக்கு மிக சரியான கருத்தை இது தொடர்பான சரியான கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய கூற்றாக மூன்றாவது கூற்று அமைகின்றது. நீங்கள் ஒரு வினையும் மூன்றாவது கூற்றினையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது வினா, பின்வரும் உருவில் ஏ எனவும் பி எனவும் குறிக்கப்பட்ட வெற்றிடங்களுக்கு முறையே பொருத்தமான இரு உருப்பகுதிகளும் யாவை? தரப்பட்ட உருவை அவதானித்துக் கொள்ளுங்கள். ஒரு மனித வடிவிலே காணக்கூடியதாக ஒரு உருவாக தரப்பட்டிருக்கின்றது. அதிலே ஏ மற்றும் பி இரண்டு வெற்றிடங்களும் ஏ பகுதியானது கை பகுதியையும் பி பகுதியானது கால் பகுதியையும் குறிக்கின்றது. எனவே அந்த ஒழுங்குமுறையிலே நீங்கள் விடையினை தெரிவு செய்ய வேண்டும். அந்த வகையிலே வினாவை பொறுத்தவரையிலே இரண்டாவது விடையானது தரப்பட்ட வினாவிற்கு மிகவும் பொருத்தமாக காணப்படுகின்றது. தரப்பட்ட இரண்டு பகுதிகள் ஏ மற்றும் பி பகுதிகளுக்கு முறையே பொருந்தக்கூடிய பகுதிகளாக பகுதிகளாக இரண்டாவது விடையிலே காணக்கூடிய பகுதிகள் அமைகின்றன. மூன்றாவது வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். கடதாசி மீதிருந்து பென்சிலை வெளியே எடுக்காமல் ஒரே பாதையில் ஒரு தடவைக்கு மேற்பட செல்லாமல் கீழே தரப்பட்டுள்ள உருவை வரைவதற்கு ஆரம்பிக்கக்கூடிய இரு இடங்களும் அவை. தரப்பட்ட உருவை அவதானித்துக் கொள்ளுங்கள். இரண்டு பிரதானமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, கடதாசி மீதிருந்து பென்சிலை வெளியே எடுக்கக்கூடாது. அதே நேரம் ஒரே பாதையில் ஒரு தடவைக்கு மேற்பட செல்லாமல் இந்த உருவை வரைய வேண்டும். ஆகவே இவ்வாறாக இந்த இரண்டு அறிவுறுத்தல்களையும் பூர்ணப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த உருவை வரைய வேண்டுமாக இருந்தால் 4 இடங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. PQRS. இதிலே Q மற்றும் R இந்த இரண்டு பகுதிகள் இரண்டு இடங்களிலிருந்து நீங்கள் ஆரம்பித்தால் நிச்சயமாக ஒரு பாதையிலே மீண்டும் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கும். ஆகவே P மற்றும் S இந்த இரண்டு இடங்களிலிருந்து ஆரம்பிக்கின்ற போது நிச்சயமாக சொல்லப்பட்ட அறிவுறுத்தலை பின்பற்றி இந்த உருவை முழுமையாக பூர்ணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் எஸ்ஸிலிருந்து ஆரம்பிக்கின்றேன். இந்த அம்புக்குறிகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். இங்கே வரைந்து காட்டுகின்ற அம்புக்குறிகளை அவதானித்துக் கொள்ளுங்கள். எஸ்ஸிலிருந்து ஆரம்பித்து புள்ளி பி இருக்கக்கூடிய இடத்திலே முடிவடையக்கூடிய வகையிலே ஒரு வடிவத்திலே சொல்லப்பட்ட அறிவுறுத்தல்களை பின்பற்றி, அதாவது கடதாசி மீது பென்சிலை வெளியே எடுக்காமலும் அதே நேரம் ஒரு பாதையிலே ஒரு தடவைக்கு மேல் செல்லாமலும் இதனை வரைந்து காட்டியிருக்கின்றேன். அதே போல பி என்கின்ற புள்ளியில் இருந்தும் நீங்கள் இதிலே ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கும். இதே போல இந்த அறிவுறுத்தலை பின்பற்றி இந்த உருவை வரையக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இந்த வழிகளில் நான் இதிலே குறிப்பிட்ட அம்புக்குறிகள் செல்லுகின்ற இந்த ஒழுங்குமுறையில் மாத்திரம்தான் இதை வரைய முடியும் என்றில்லை. இந்த இடங்கள் ஆரம்பிக்கின்ற இடங்கள் இவை இரண்டும் தான். பி மற்றும் எஸ் இந்த இரண்டு இடங்களும் மாற்றமடையாது. ஆனால் அம்புக்குறிகளுடைய போக்கினை நீங்கள் மாற்றி ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளிலே இந்த உருவை வரையக்கூடியதாக இருக்கும். அதனை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த வினாவிற்கான சரியான விடை மூன்றாவது விடை. அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். குறித்த வடிவத்தை ஆக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள ஆக குறைந்த கம்பித்துண்டுகளின் எண்ணிக்கை யாது? தரப்பட்ட உருவினை நாங்கள் மிக குறைந்தளவான கம்பித்துண்டுகளை பயன்படுத்தி ஆக்க வேண்டும். அவ்வாறாக நாங்கள் ஆக்கின்ற போது இத்தனை கம்பித்துண்டுகள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் வினா. தரப்பட்ட உருவிலே நான் காண்பிக்கின்ற இந்த ஒழுங்குமுறையை அவதானித்துக் கொள்ளுங்கள். கிடையாக 2 கம்பித்துண்டுகளை பயன்படுத்துகின்றேன். முதலிலே நிலைக்குத்தாக 2 கம்பித்துண்டுகளை பயன்படுத்துகின்றேன். தற்போது இந்த உருவை அவதானித்துக் கொள்ளுங்கள்.
இதிலே இதுவரையில் 4 கம்பித்துண்டுகள் நிலையாகவும், கிடையாகவும், நிலைக்குத்தாகவும், கிடையாகவும் தலா 2 கம்பித்துண்டுகள் வீதம் பயன்படுத்தியிருக்கிறேன். ஆகவே மொத்தமாக 4 கம்பித்துண்டுகள் இதுவரையில் பயன்படுத்தியிருக்கின்றேன். தற்போது இந்த உருவினுடைய விளிம்பு பகுதிகளை நாங்கள் கம்பித்துண்டுகளால் நிரப்பினால் போதுமாக இருக்கும். ஆகவே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 விளிம்பு பகுதிகளுக்கு மொத்தமாக 8 கம்பித்துண்டுகள். ஏற்கனவே நிலைக்குத்தாகவும், கிடையாகவும் மொத்தமாக 4 கம்பித்துண்டுகள். ஆகவே மொத்தத்திலே இந்த உருவை ஆக்குவதற்கு ஆக குறைந்தது 12 கம்பித்துண்டுகள் போதுமாக இருக்கும். இங்கே கம்பித்துண்டுகளுடைய நீளங்களை நாங்கள் கணக்கில் எடுக்க வேண்டிய தேவை இல்லை. ஏனெனில் நீளங்கள் தொடர்பாக எந்த ஒரு அறிவுறுத்தலும் இங்கே வழங்கப்படவில்லை. எனவே மொத்தமாக 12 கம்பித்துண்டுகள் போதுமாக இருக்கும் இந்த உருவை ஆக்குவதற்கு. அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். தரப்பட்டுள்ள அட்டையை தளவாடியில் பிடிக்கும்போது என்ற உரு எத்தனையாவது நிழலில் B ஆக தென்படும். அதாவது இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த உருவிலே ஆங்கில எழுத்துக்கள் சில எழுதப்பட்ட அட்டை தரப்பட்டிருக்கின்றது. அதிலே அனைத்து அட்டைகளும் தளவாடியிலே நாங்கள் பார்க்கின்ற போது எவ்வாறாக மாற்றலாகி தென்படுமோ அதே ஒழுங்குமுறையிலே தென்படுகின்றது தரப்பட்ட உரு அட்டையிலே. இந்த உரு அட்டையை மீண்டும் நாங்கள் தளவாடியிலே பிடிக்கின்ற போது B என்கின்ற எழுத்து எத்தனையாவது நிழலில் தென்படும். அதுதான் மிக முக்கியமான எத்தனையாவது நிழலில். தற்போதைய இந்த உருவிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் தரப்பட்ட உருவிலே B என்கிற அந்த வடிவத்தை நாங்கள் தளவாடியில் பார்க்கின்ற போது தென்படுகின்ற அந்த தோற்றமானது 4வது நிழலிலே தென்படுகின்றது. 4வது நிழலிலே. இதே உருக்களை இதே எழுத்துக்களை கொண்ட இந்த உரு அட்டையை தளவாடியிலே பிடிக்கின்ற போது B என்கின்ற அந்த வடிவம் 1வது நிழலுக்கு வந்துவிடும். மாற்றலாகி வந்துவிடும். ஏனெனில் தளவாடியிலே உங்களுக்கு தெரியும் எதிர்மாறாக அவை காட்சியளிக்கும். அதே நேரம் அவருடைய இடங்களும் அவ்வாறாக ஒழுங்குமுறையிலே மாற்றலாகிவிடும். எனவே தரப்பட்ட உரு அட்டையிலே 4வது நிழலில் காணப்பட்ட அந்த எழுத்து தளவாடியிலே பிடிக்கின்ற போது 1வது நிழலிலே மாற்றலாகி தென்படும். இந்த உருவை நீங்க 2 உருக்களை நன்றாக கவனித்தாலே சரியான விடையினை இலகுவாக இனங்காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். தரப்பட்ட தள உரு அமைப்பை பின்னாலிருந்து பார்க்கும்போது அது தோன்றும் விதம் யாது? தரப்பட்ட தள அமைப்பை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு முக்கோண வடிவம் கிடையாக இருக்கக்கூடிய விளிம்பினுடைய 2 மூலைகளிலும் 2 தள வடிவங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அவை முன்பக்கமாக எங்களுக்கு காட்சியளிக்கின்றன. இந்த தள அமைப்பினை இந்த தள வடிவ அமைப்பினை பின்னாலிருந்து பார்க்கின்ற போது எவ்வாறாக தென்படும் என்பதுதான் வினா. நிச்சயமாக தரப்பட்ட 3 விடைகளை நீங்கள் அவதானித்து பார்க்கின்ற போது சில உருவ அமைப்புகள் பொருத்தமற்றதாக இருக்கும். உதாரணமாக 3வது விடையை பார்த்தீர்களாக இருந்தால் நிச்சயமாக பொருந்தவே முடியாத ஒரு விடையாக இருக்கும். ஏனெனில் தள வடிவம் வட்டமானது தரப்பட்ட அமைப்பிலே மூலையோடு அந்த முக்கோணினுடைய உச்சியோடு காணப்படுகின்றது. ஆனால் 3வது வடிவத்திலே அந்த இடம் நகர்ந்திருக்கின்றது. ஆகவே 3வது விடை பொருத்தமற்ற விடை. 1வது விடை 2வது இந்த 2 விடைகளையும் தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். அதே நேரம் தரப்பட்ட இந்த உருவமைப்பிலே எங்களுடைய பார்வைக்கு முக்கோணி வடிவத்தினுடைய வலது பக்க உச்சியிலே வட்ட அமைப்பு அந்த வட்ட தள வடிவம் தென்படுகின்றது எங்களுக்கு தென்படுகின்றது. நிச்சயமாக நாம் பின்னால் இருந்து பார்க்கின்ற போது அந்த இடம் மாற்றம் அடைய வேண்டும். இங்கே இருப்பது போன்று உதாரணமாக 1வது விடையை பார்த்தீர்களாக இருந்தால் தரப்பட்ட உருவமைப்பு எவ்வாறு முன்பக்கமாக காட்சியளிக்கின்றதோ அதே ஒழுங்குமுறையிலே காணப்படுகின்றது. ஆனால் தள வடிவங்கள் மாத்திரம் இடம் மாற்றலாகி அதாவது பின்பக்கமாக இருக்கின்றது. நிச்சயமாக இது ஒரு பொருத்தமற்ற ஒரு உருவமைப்பாக இருக்கும். எனவே சரியான விடையாக 2வது விடை காணப்படும். அதே நேரம் அந்த ஒழுங்கமைப்பும் மிகச்சரியாக 2வது உருவிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு பின்னால் இருந்து பார்க்கின்ற போது 2 தள வடிவங்களும் இந்த முக்கோணினுடைய 2 மூலைகள் கிடையாக இருக்கக்கூடிய அந்த விளிம்பின் மூலைகளிலே காணக்கூடிய 2 தள வடிவங்களும் முழுமையாக எங்களுக்கு தென்படாது. காரணம் இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முறையானது அந்த முறையிலே எங்களுக்கு பின்னால் இருந்து பார்க்கின்ற போது அந்த தள வடிவங்கள் முழுமையாக தென்படாது. ஆகவே சரியான விடையாக 2வது விடை காணப்படும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். அருகில் தரப்பட்ட கவிதையை கொண்டு வினாவிற்குரிய விடையை தெரிவு செய்க. முதலிலே கவிதையை பார்ப்போம்.
உணவில் பேராசை கொள்ளாதே, உண்ண இன்னுமென்று கேளாதே, கிளறிச் சிந்திச் சிதறாதே, நின்ற நிலையில் உண்ணாதே. தற்போது வினாவை பார்ப்போம். பேராசை என்பதால் கருதப்படுவது, இந்த கவிதையிலே பேராசை என்பதால் கருதப்படுவது யாது? முதலாவது விடை பேரானந்தம், இரண்டாவது எல்லையற்ற மகிழ்ச்சி, மூன்றாவது அளவு கடந்த ஆசை. பேராசை என்பது அளவு கடந்த ஆசை என்கின்ற கருத்தைத்தான் இந்த கவிதையிலே தருகின்றது. ஆகவே மூன்றாவது விடை சரியான விடை. எட்டாவது வினா, சுவரில் பொருத்தப்பட்டுள்ள முகம் பார்க்கும் கண்ணாடியை நோக்கி கண்ணாடியில் இருந்து சமமான தூரத்தில் கமல், விமல், நிமல், பாத்திமா, கீதா ஆகிய பிள்ளைகள் ஐவரும் ஓர் ஒழுங்கு முறையில் நின்றனர். இங்கு கண்ணாடியில் தோன்றும் பிம்பத்தில் நிமலில் இருந்து வலது பக்கத்தில் நிற்கும் இரு பிள்ளைகளும் முறையே. தரப்பட்ட வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். வினாவிலே 5 நண்பர்கள் தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. அவர்கள் நிற்கின்ற அந்த ஒழுங்குமுறை சொல்லப்பட்டிருக்கின்றது. எவ்வாறுன்னு சொன்னால், கமல், விமல், நிமல், பாத்திமா, கீதா. இந்த ஒழுங்குமுறையை நாங்கள் கண்ணாடியில், அதாவது கண்ணாடியிலே தோன்றுகின்ற பிம்பத்தில் இருந்து பார்க்கின்ற போது எவ்வாறாக அது மாற்றம் அடைகின்றது என்பது தொடர்பானது ஒரு வினாவாகத்தான் இது இருக்கின்றது. அதிலே அவ்வாறு மாற்றம் அடைகின்ற போது நிமலில் இருந்து வலது பக்கத்தில் நிற்கும் இரு பிள்ளைகளும் முறையே என கேட்கும். முறையே. ஆகவே அந்த ஒழுங்குமுறையிலே நீங்கள் இப்படியே தெரிவு செய்ய வேண்டும். முதல் தரப்பட்ட ஒழுங்குமுறையிலே நிமலில் இருந்து வலது பக்கமாக நாங்கள் பார்க்கின்ற போது பாத்திமா, கீதா ஆகியோர் காணப்படுவர். ஆனால் கண்ணாடியிலே தென்படக்கூடிய அந்த ஒழுங்குமுறையை பார்த்தோமாக இருந்தால் முதலாவதாக கீதா காணப்படுவர். கண்ணாடியிலே முதலாவதாக கீதா காணப்படுவர் இந்த ஒழுங்குமுறையில் வரிசையிலே. இரண்டாவதாக பாத்திமா காணப்படுவர். மூன்றாவதாக நிமல் காணப்படுவர். நான்காவதாக விமல் காணப்படுவர். ஐந்தாவதாக கமல் காணப்படுவர். தற்போது வினாவை பார்ப்போமாக இருந்தால், நிமலில் இருந்து வலது பக்கத்திலே நிற்கக்கூடிய இரு பிள்ளைகளும் முதலாவதாக அந்த ஒழுங்குமுறையை பார்த்தோமாக இருந்தால் முதலாவதாக விமல் இருப்பார், அடுத்ததாக கமல் காணப்படுவார். ஆகவே இந்த ஒழுங்குமுறையிலே சரியாக முறையே நிற்கக்கூடிய இரு பிள்ளைகளும் விமல், கமல். இரண்டாவது விடை மிகவும் பொருத்தமானபடியாக அமையும். 9வது வினா, கீழே தரப்பட்ட உருக்களில் ஒன்று மட்டும் சரியான ஒழுங்கை பின்பற்றாமல் உள்ளது. அந்த உரு எது? தரப்பட்ட உருவினை உருக்களுடைய தொகுதியினை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு கட்டங்களாக தரப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கட்டங்களுக்குள்ளும் தனித்து உருவமைப்பு ஒரு ஒழுங்குமுறையிலே தரப்பட்டிருக்கிறது. முதலாவது கட்டத்துக்குள்ளே தனித்து இடது பக்க மூலையிலே ஒரு சிறிய உரு தரப்பட்டிருக்கிறது. அதே உரு இரண்டாவது கட்டத்திலே எதிரெதிராக இருக்கின்றது. ஆனால் 2 உருக்களாக காணப்படுகிறது. மூன்றாவதிலே 3 உருவாக அதிகரித்திருக்கின்றது. நான்காவது உருவிலே 4ஆக அதிகரித்திருக்கின்றது. ஆகவே ஒரு ஒழுங்குமுறையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு கட்டங்களுக்குள்ளும் உள்ளே காணக்கூடிய அந்த உருவானது ஒவ்வொன்றாக அதிகரிக்கின்றது. ஒழுங்குமுறையை பார்ப்போமாக இருந்தால் ஒவ்வொன்றாக அதிகரிக்கின்றது. அதன் பின்னர் அதாவது ABCD இந்த 4 எழுத்துக்களையும் கொண்ட அந்த உருவமைப்பு பார்த்தீர்களாக இருந்தால் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. அதன் பின்னர் ஈயிலே 3ஆக குறைகின்றது. அதாவது 1 குறைகின்றது. எனவே 3. அடுத்ததாக 2 வர வேண்டும். அடுத்ததாக 1 வர வேண்டும். ஆனால் F உருவமைப்பை பாருங்கள். அந்த இடத்திலே எங்களுக்கு 2 உருக்கள் தான் உள்ளே காணப்பட வேண்டும். ஆனால் 3 காணப்படுகின்றது. எனவே இந்த ஒழுங்கை பின்பற்றாமல் காணக்கூடிய உருவமைப்பாக F காணப்படுகின்றது. ஆகவே மிக சரியான விடையாக இந்த வினாவிற்கான விடையாக 2வது விடை F அமையும். அடுத்த வினாவை அவதானித்துக் கொள்ளுங்கள். அருகிலுள்ள உருவை மடித்து ஒட்டுவதன் மூலம் பெறப்படும் உருவை தெரிவு செய்க. இந்த வினாவிற்கான விடையை ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிமுறைகளிலே நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். முதலிலே விடைகளை வைத்து இலகுவாக எப்படி இதற்கான விடையை பார்ப்பது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். விரித்த வடிவத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். 6 முகங்களிலே 4 முகங்கள் நிலட்டப்பட்டிருக்கின்றன. 2 முகங்கள் நிலட்டப்படாமல் இருக்கின்றன. எனவே தரப்பட்ட 3 விடைகளிலும் 3வது விடையை பார்த்தீர்களாக இருந்தால் 3வது விடையிலே அருகருகே 2 வெற்று முகங்கள், அதாவது நிலட்டப்படாத முகங்கள் காணப்படுகின்றன. எனவே எங்களுக்கு தெரியும் நிச்சயமாக 3வது விடை தவறு. ஏனெனில் விரித்த வடிவத்திலே நிலட்டப்படாத முகங்கள் எதிர்முகங்களாகவே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே 3வது விடை தவறு. 2வது விடையின் தவறு. ஏனெனில் அருகருகே 3 நிலட்டப்பட்ட முகங்கள் அமைவது போன்று விரித்த வடிவம் இங்கே தரப்படவில்லை. அதே நேரம்
2 முகங்கள் வெற்று முகங்கள் எதிர்முகங்களாக அமையுமாக இருந்தால் தரப்பட்ட உருவின்படி இந்த 2வது விடை பிழையான உருவாகவே காணப்படும். ஏனெனில் 2 முகங்கள் எதிரெதிராக இருக்கக்கூடிய 2 முகங்கள் வெற்று முகங்களாக காணப்படுகின்ற போது ஏனைய 4 முகங்களும் நிலட்டப்பட்டு காணப்பட வேண்டும். அவ்வாறு நிலட்டப்பட்டு காணப்படுகின்ற போது 2வது உருவிலே தரப்பட்டது போன்று ஒன்றுக்கொன்று அருகருகே 3 நிலட்டப்பட்ட முகங்கள் அமைய முடியாது. எனவே முதலாவது விடைதான் சரியான விடை. தரப்பட்ட உருவை வைத்து விடைகளையும் வைத்து நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு வழிமுறை. இன்னொன்று இலக்கமிட்டு பார்ப்போம். இதிலே தரப்பட்ட இந்த விரித்த வடிவமானது ஒரு சதுரமுனையை ஆக்குவதற்கான ஒரு விரித்த வடிவம். ஆகவே அவை மூடி ஒட்டுகின்ற போது எதிர்முகங்கள் எவ்வாறு காட்சியளிக்கும், எதிர்முகங்கள் எவ்வாறு அமையும் என்பதற்கான ஒரு ஒழுங்குமுறை நான் இதில் இலக்கம் இடுகின்றேன். கவனித்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3. இந்த ஒழுங்கமைப்பிலே நான் 3 என இலக்கமிடப்பட்ட அந்த முகத்தினுடைய எதிர்முகமும் வெற்றிடமாக, அதாவது நிலட்டப்படாமலே காணப்படுகின்றது. எனவே உடனடியாக நான் அதற்கும் இலக்கமிடுகின்றேன். தற்போது இலக்கம் 1 ஏற்கனவே இட்டிருக்கின்றேன். அந்த முகத்திற்கான எதிர்முகம் எங்கே அமையும் என்று சொன்னால் 2 வெற்றிடங்கள், அதாவது 2 வெற்று முகங்களுக்கும் நடுவே இருக்கக்கூடிய அந்த முகமாக இருக்கும். முதலாவது நாங்கள் இலக்கம் 1 இடப்பட்ட அந்த முகத்திற்கான எதிர்முகம். அடுத்ததாக ஏற்கனவே 2 என்கின்ற இலக்கமிடப்பட்ட அந்த முகத்திற்கான எதிர்முகம் இங்கே அமையும். அதாவது வெற்றிடமாக இருக்கக்கூடிய 3ற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முகமாக அமையும். எனவே இந்த ஒழுங்குமுறையை நீங்கள் வைத்து பார்த்தாலும் தரப்பட்ட 3 விடைகளிலே மிகச் சரியான விடையாக முதலாவது விடையே அமையும். ஆகவே இந்த வினாவில் நான் 2 விடயங்கள் குறிப்பிட்டிருக்கின்றேன். உருவை வைத்து விடைகளையும் வைத்து இலகுவாக எவ்வாறு இனங்காண்பது, அவ்வாறு உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நீங்கள் இலக்கமிட்டுக் கொள்ளலாம். நான் இங்கே வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஒழுங்குமுறை, இலக்கமிடுகின்ற இந்த ஒழுங்குமுறையிலே தான் இந்த விரித்த வடிவத்திற்கு எதிர்முகங்கள் அமையும். ஆகவே இந்த 2 முறைகளை நீங்கள் உங்களுக்கு தேவையான வினாக்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, வினாப்பத்திரம் 1ற்கான முதல் 10 வினாக்களுக்கும் விடைகளை விளக்கங்களோடு வழங்கியிருக்கின்றேன். மீண்டும் முழுமையாக செய்து பாருங்கள். வழங்கப்பட்ட விளக்கங்களை மீண்டும் மீண்டும் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியிலே ஏனைய வினாக்களோடு சந்திக்கின்றேன். நன்றி.